மேம் இப்போ இப்போ எதிர்க்கட்சிகள் அவர் மீது ஒரு விமர்சனம் வைக்கும்போது, அந்த விமர்சனத்துக்கு அவர் பதிலடி குடுக்கணும்ல மேம். அது பேசாம வந்து கடந்து போனா, அது இன்னும் தானே மேம் அந்த பேசுற எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. மேம் இல்ல மேம் அப்படிதான் கடூர்ல வந்து இருந்தாங்க. பட் அதுவுமே ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஏன் அவர் எதுவுமே பேசல அப்படின்ற ஒரு விஷயம். ஏங்க பேச வேண்டிய இடத்துல பேசணுங்க. எல்லாமே பேசிட்டும் இருக்கக்கூடாது, பேசாமையும் இருக்கக்கூடாது. இப்போ கோவையில நடந்த அந்த ஒரு சம்பவம்ன்றது ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவம். அதுக்கு அவர் இம்மீடியட்டா பேசியிருக்கணும். அதுக்கு ரொம்ப லேட்டா பேசினாரு. ஆனா இப்ப பேசக்கூடாத விஷயத்த, தேவையில்லாத விஷயத்துக்கு கடற்கட நிறைய பேசிட்டு இருக்காரு. ஸோ மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை விஜய் முதல்ல பேசணும் அப்படின்ற மாதிரி. அதுதாங்க முக்கியம். அரசியல்னா என்ன? எதுக்காக அரசியலுக்கு வரீங்க? ஒரு ஃபேமையோ நேமையோ காட்டுறதுக்கு இல்லை. நீங்க வரும்போதே என்ன சொல்றீங்க? நான் மக்கள் பணியை செய்ய வருகிறேன்னு சொல்றீங்க. அப்போ மக்கள் பணினா என்ன? மக்களுக்கு என்ன தேவை, என்ன சேவை செய்ய போறீங்க? இப்போ இளைஞர் பட்டாளம் நிறைய இருக்குன்றீங்க, ஒத்துக்கிறேன் நான். இந்த இளைஞர் பட்டாளம் எல்லாமே வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகணும்ல.